ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி நட்டுஷிப்னுடைய 398வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை பொறுத்த மாதிரி வீடியோ காலுக்கு அப்போ டைப் பண்ண ஒரு பட்டன் காட்டு, அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் சாண்ட் வில்லேஜுக்குள்ளே எவனோ ஒருத்தன் திருட்டுத்தனமாக வரான். அவன் காரா போட்டு தள்ள வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கான். திடீர்னு கான்கூர் எதிர்க்க வந்துருவான். டே தம்பி, என்ன காசிக்காக ரூமை தானே தேடிக்கிட்டு இருக்க? நான் வேணா வழிகாட்டவான்னு கான்கூர் கேட்டவனே ஓட ஆரம்பிச்சிருவான். உடனே கான்கூர் பப்பட்ஸ் வச்சு துரத்த ஆரம்பிக்க, உனக்கு எல்லாம் வச்சு எப்படின்னா தப்பிச்சு ஓடிலான்னு பார்ப்பான். கான்கூர் நான் விட மாட்டேனான்னு துரத்திக்கிட்டு இருப்பான். சாண்ட் வில்லேஜுக்காரங்களே அவங்க காசிக்காக போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கானுங்க. தம்பி உன்னை லாக் போட்டாச்சு, உங்க கதை முடிஞ்சின்னு கான்கூர் பேசிட்டு இருக்கும்போதே அவன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. திடீர்னு ட்ரெஸ்ஸை கட்டி பார்க்குறான். உள்ள பேப்பர் பாம்பெல்லாம் சொல்லி வச்சிருப்பான். ரெண்டு பேரும் ஒன்னா சாவலான்ட்டு மேலே குதிக்க வருவானா. திடீர்னு கான்கூருக்கு குனியா டெமாரி வந்து அட்டாக் பண்ணுவா. டெமாரி போட்டு அந்த அட்டாக்ல அவன் அப்படியே பறந்துக்கிட்டே அங்கே போய் பிளாஸ்ட் ஆயிடுவான். எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டியா? அடுத்த நாள் கான்கூர் காராவை பார்த்துட்டு, இதுக்கப்புறமா வந்து ஜூனியர் எக்ஸாம் நடத்தணுமாடா, ப்ளீஸ்ரா நீ அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். முடிவெடுக்கிறதுக்கு 1008 வாட்டி யோசிப்பேன். ஆனால் ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டா அந்த முடிவுலேருந்து மாற மாட்டேன், நான் இந்த வேலையை தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருப்பான். காரா எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கான்கூர் கத்திட்டு இருப்பான். ஜூனியர் எக்ஸாம் அதெல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு நருட்டோ மட்டும்தான் காரணம். நான் இந்த எக்ஸாமை நல்லபடியாக முடிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே அவனுங்க முடியாமல் கொள்ளாமல் நடந்து வந்துக்கிட்டு இருப்பானுங்க. திடீர்னு குரன் சென்சே ஆசமா சென்சே வந்துட்டு, சாரிடா பசங்களா மன்னிச்சிருங்க, ஆல்ரெடி 30 பேர் உள்ளே போயிட்டாங்க, 30 டீம், இதுக்கப்புறம் உங்களெல்லாம் போக முடியாது, நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போங்க, வந்த வழியே கிளம்புங்க, நீங்கள் எல்லோரும் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 3 நாளாக கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. புரியுதுடா, ஆனால் நான் என்னடா பண்ணுறது, 30 டீம் ஆல்ரெடி போயிடுச்சுடா, உங்கள் கதை முடிஞ்சு, அவ்வளோதான், நீங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி எந்த 30 டீம் வந்திருக்குன்னு காட்டுறாங்க. சாக்குரா டீம், நெஜி டீம், இனாட்டா டீம்னு எல்லா டீமும் வந்திருக்கும். அதில் லீ டீம் தான் செம கான்ஃபிடென்ட்டாக இருப்பானுங்க. அது மட்டும் தான் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவனுங்க காய் டீம் இல்லை, அவங்க கொடுக்குற ட்ரைனிங்க்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க. லீ எல்லாருமே காய் பேச ஆரம்பிச்சிருவான். என் கண்ணுங்களே, என் மண்ணுங்களே, என் பேரை காப்பாற்றிட்டீங்க, 3 நாள் தூங்காமல் கொள்ளாமல் ஓடி வந்திருக்கீங்க, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏய் இதான் சாண்ட் வில்லேஜா, இது என்னடா ஒரே மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லீ. அறிவு கட்டவனே, இது ஒன்றும் சாண்ட் வில்லேஜ் கிடையாது, டீமன் டெசர்ட்டுடைய ஒரு செக் பாயிண்ட் தான், நம்ம இன்னும் உள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. ஏய் தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி சாண்ட் வில்லேஜுக்கு வந்திருக்கேன் நீ? ஆமாம், ஆல்ரெடி கிளான் விஷயத்துக்காக நான் நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான் நிஜி. இந்த மண்டை சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல இதுன்னு சொல்லிட்டு இருப்பான் லீ. ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராக்லி பேச ஆரம்பிக்கிறான். நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், நம்ம என்னதான் பயங்கர ஸ்டாமினாவும் காய் சென்சே டீமாக இருந்தாலும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு டீம் இருந்துச்சு, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், இடன் வாட்டர் ஃபால் தானே சொல்கிற, அவங்க நம்மளுக்கு முன்னாடி வேகமாக கிளம்பிட்டாங்க, அவங்க எந்த மாதிரி ஒரு டீமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபூவை காட்டுறாங்க. ஃபூ அவங்க டீம் மேட்ஸ் சேர்ந்து லாக் போட்டு வச்சிருப்பானுங்க கதுவில். என்னை வெளியே விடு, என்னை வெளியே விடு, நான் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபூ கத்திக்கிட்டு இருப்பா. கண்ணு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்னை வெளியே விட்டா ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு வருவேன், என்ன பண்ணுற கப்பு சிப்புன்னு உள்ளே இரு, அவங்களே அடுத்த ரவுண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, அப்போ நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கண்டு ஆவி பிடிச்ச நாய்ங்களா, என்னை ஏன்டா அடைச்சி வச்சிருக்கீங்க, என்னை வெளியே விடுங்க, நான் எல்லாருக்கிட்டையும் பேசணும், ஜாலியாக விளையாடலாம் தானே வந்தேன், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபூ கத்திக்கிட்டு இருப்பா. வாய்ப்பே இல்லை, நீ உள்ள கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. சாப்பிட்ற இடத்த கட்டுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதான் சாண்டை சேர்ந்தவங்களா? லீஃப் வில்லேஜ்காரங்களும் முறைச்சிக்கிட்டு இருப்பானுங்க. நான் உடனே திடீர்னு, ஏன் அவனை பாரு, அவன் சோர்ஜி மாதிரியா இருக்கான், அழகா இருக்கான் சப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அட புத்தி கோளாறு பிடிச்சவடியா, அவனை பாரு, வேர்வெல்லாம் ஊற்றிக்கிட்டு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கான். ஏன் அவன் ரொம்ப அருவருப்பா இருக்கான், அவனை டேபிள் பக்கத்தில் மட்டும் விடாதீங்கடா ப்ளீஸ்ரா, அப்புறம் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவன் எழுந்து டேபிளுக்காக வருவான். ஏன் அந்த மான்ஸ்டரை கிட்ட விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்களா அவனை தடுக்க போவானுங்களா. இந்த ஃபைட்ல அவன் மேல இருக்கிற வேர்வெல்லாம் அப்படியே தெரிச்சு வந்து சாப்பாட்டுல விழ வருமா. நெஜி தடுக்க போய் ரொட்டேஷனை போட்டு விட்டுருவான். எப்படியோ உணவு பண்டத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோஜி வந்து வீந்து மொத்தமா கவுத்து மொத்த ஃபுட்டு வேஸ்டா போயிடும். சாண்ட் வில்லேஜ் சேர்ந்தவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. டே நீங்க எல்லாம் மனுச்சு சேர்ந்தா சாப்பாட்டெல்லாம் ஏன்டா வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வில்லேஜ் சேர்ந்தவங்க கத்திக்கிட்டு இருப்பானுங்க. டே எங்க டீம் மட்டும் எதுக்குடா ஆச்சிங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, சாப்பாட்டை காப்பாற்ற நினச்சி தான் நாங்கள் தட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. நீ சாண்ட் வில்லேஜ் டேய் சோத்துக்கு செட்ட நாய்ங்களா, சாப்பாடு எப்படி அட காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்போ கடுப்பாயிட்டான். காராவோட மோசமாக இருக்கிறீங்களேடா, அவங்களுக்கு பேச தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். நீங்கள் காசி காக்கியை பற்றியா பேசுகிறேன்னு சொல்லி ஆளாளுக்கு சண்டை முத்திரும். நெஜி என்னடா இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நிற்க மாட்டியா? வேலையை பாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நின்றுருப்பான் நெஜி. பார்த்தா சில பேர் சண்டை போகிறானுங்க, சில பேர் கம்முன்னு இருக்கானுங்க. ராக்லியை பிடிச்சி அடின்னு அடிப்பானுங்க. கீபா ராக்லி மேலேயா கை வச்சு அடிக்க போக லீ எல்லாத்தையும் தடுத்துட்டு கம்முன்னு இறங்கடா, டென்ஷன் ஏற்றுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் ரொட்டேஷனை போடுவான். ஒருத்தன் வந்து தடுப்பான். பேர் தான் ஷீரா, இவன் சாண்ட் வில்லேஜ் சேர்ந்தவன். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூவெல்லாம் இந்த ரூம் தாங்காது, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா? திடீர்னு ஒரு சவுண்ட் வருது, என்னன்னு பார்த்தா பூ அடைச்சி வச்சிருப்பானுங்க. பூ ஓட்டை போட்டுன்னு வெளியே வந்துட்டுருப்பா. எங்கே போவா? சாப்பிட்றதுக்கு தான் போவா ஸ்ட்ரைட்டா. வந்துட்டு ஜாலி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எல்லாரும் வாங்க ஒன்றா சாப்பிட்லாம், எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கத்திக்கிட்டு இருப்பா. டென்டனோடனே
யாராவா? ஓ, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலையா? என் பேர் தான் ஃபூ, நான் ஹிடன் வாட்டர் ஃபால்லேருந்து வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பா. வேணா பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கா. இந்த ஜூனியர் எக்ஸாம் வந்ததுக்கே ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு தான். யாரெல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை காவலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. பாவம் ஃபூ பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பா. ஆனால் இவளை யாருமே மதிக்காம சண்டே நிறுத்திட்டு அவங்க பாட்டுன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. மொத்த சோறு வேஸ்ட்டாக போச்சு சோறு அப்படின்ட்டு சேச்சி பழமிக்கிட்டே போயிட்டு இருப்பா. எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, வாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பா. ஃபூ நெச்சு சொல்லிட்டு இருப்பான். இவளை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தன் ஞாபகம் வரான் அப்படின்ட்டு. ஏய், எனக்கு தெரியும், அது நருட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. லீ காணோம், லீ எங்கே போயிட்டான்? அப்போ தான் லீ காட்டுறாங்க. லீ ஒருத்தன் கூட சண்டை போட்டுருப்பான்ல, அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருப்பான். நான் சண்டை போடும் இதே கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன மாதிரி தான் இருக்க. சீராவனே, உனக்கு என்ன கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இல்லைப்பா, உன்னை பார்த்தா என்ன பார்த்த மாதிரியே இருக்கு, நீ நானும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ராக்லி. உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் பேர் ராக்லி, என்னுடைய பேர் ஷீரோ அப்படின்னு சொல்ல, வாழ்க்கையில் உன்னே ஒன்று மட்டும் நான் நம்புறேன், குருதி எப்பயுமே நம்மளை விட்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி ஏதோ ஷாக்காக ஏச்சிக்கிட்டு இருப்பான். சொன்னாடியே கக்காசி கட்டுறாங்க. கக்காசி ஒரு வேலை மிஞ்சி போயிட்டு வந்துட்டு இருப்பான். சரி, அந்த ஊரில் அப்படி என்னதான் இருக்கு, இவங்க என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாடி கேட்டுட்டு இருப்பா. முதல் விஷயம், என்னால் அங்கே ஆன்சரை பார்க்க வாய்ப்பே கிடைக்கல, ஏன்னா அவனுடைய வெறும் கையை மட்டும்தான் வெளியே காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கக்காசி. இப்போனா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சப்ஜூஷன் ஜுட்ஸோ போட்டு உள்ளே போனேன். ஆனால் அங்கே இருக்கிறது தலைவன் பெயின் இல்லை, அவன் மழை துணியிலேருந்தே கண்டுபிடிப்பான் எவன் உள்ளே வந்திருக்கான் எவன் வெளியே போயிருக்கான்னு. நிறைய பேர் ஓடி வர ஆரம்பிச்சிடான். கக்காசி பார்ப்பான். நான் வந்தது இவனுங்க எப்படா கண்டுபிடிச்சானுங்க, எனக்கு நல்லா தெரியும், என்னை யாருமே பார்க்கல, கண்டிப்பாக அந்த இடத்துல பேய் மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை வச்சு தான் என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க கக்காசி. இது நார்மலான ஜூனியர் எக்ஸாம் மாதிரி போகணும்னு நினச்சேன், இது வேற டென்ஷன் ஏற்றும் போலக்குதே. யோசிச்சு காட்டுவாங்க, ஐயோ சோறு போச்சு அப்படின்ட்டு ஃபீலிங்கில் நின்றுட்டு இருப்பான். நீ எதிர்க்கு ஒரு பில்டிங் தெரியுது. ஹீனோ, இது என்ன பில்டிங்கு? அதுதான் நம்ம சென்சியெல்லாம் இருக்கிற ரூம்னு நினைக்கிறேன். சென்சே இருக்கிற ரூமா, அப்போ நாங்கள் சோறு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோஜி சந்தோஷப்படுறான். சரி சரி சரின்ட்டு அவன் பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும். நைட்டில் எங்கடா வரும்னு சொல்லிட்டு சாக்கரை கத்திக்கிட்டு இருப்பா. ஐயோ, இவன் எதனா விலங்கு தேய்த்து விட்டுரும், அவங்களுக்கு வா நம்ம 2 பேர் கூட போவோன்ட்டு இவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லையே பார்த்தா புயல் காத்தே அடிக்கும், ஆனால் சோஜிக்கு சோறு தான் முக்கியன்ட்டு உள்ள பூந்து ஓட ஆரம்பிச்சிருவான். சோஜி எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈனவும் சாக்கராவும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவன் உள்ள புகையில் இங்கே போயிடுவான். பூ காட்டுறாங்க பாவம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ன்ட்டு அழுதிக்கிட்டு இருப்பா. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து, வேற யாருன்னா வெளியே போயிருக்காங்களா, இப்போ இது பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. போகக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, ஏன்னா நைட்டில் எங்கள் தேல்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கோம், பெரிய சைஸில் இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பெரிய தேல் இருக்குமா, அதே நான் ஃப்ரெண்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ பாஞ்சு வெளியே குச்சிருவா. பார்த்தா அந்த தேல் சோஜியை பிடிச்சிட்டு இருக்கோம், சோஜியை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கோம். சோஜி எனக்கு சோறு வேணும், என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எப்படின்னா அந்த நாயை நம்ம தான் காப்பாற்றணுன்ட்டு போக 2 பேரையும் பிடிச்சி அழகாக தூக்கிடும் அந்த தேல். இடத்துக்கு வந்து ஹிடன் வாட்டர் ஃபால் ஜுட்ஸுன்னு ஒரு ஜுட்ஸுவை போட தேல் பயங்கரமா அடி வாங்கிடும். ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பூ அந்த தேல் போட்டு இவங்களை நெசுக்க ஆரம்பிச்சிடும். சாக்கராலேருந்து ஈன வரைக்கும் எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க, வலிக்குதுன்ட்டு. ஐயோ, இவங்க 3 பேரும் காப்பாற்றணுன்னு இப்போ இதை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்திடுவா. அத்தை அவ்வளோதான், அந்த தேலையே போட்டு தள்ளிடுவா. ராக்லிலேருந்து எல்லாம் ஓடி வருவாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. சாக்கரா கையில் லைட்டாக அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். உடனே சாண்ட் வில்லேஜ்லேருந்து ஊற்றி வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்ட்டு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னடா இது, நம்மள மாதிரி மெடிக்கல் நெஞ்சாலாம் இருக்காங்க இங்கே, இவ பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கரா பார்த்துட்டு இருப்பா. இப்போ பயங்கர ஜாலியாக இருப்பா. ஐயா, ஒரு பையன் இவங்களை காப்பாற்றிட்டேன், நான் ஜாலின்னு இருப்பா. பேசி பார்க்குறான், இப்போ என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கா, இவ்வளோ வேகமாக அந்த அட்டாக் பண்ணி எப்போ அதை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஜி வச்சுட்டு இருப்பான். என்னடா சவுண்டு அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா காய் செஞ்சு வந்துருவாரு. வந்த வேகத்தில், பசங்களா நைட்டில் வெளியே சுற்றக்கூடாதுன்னு உங்களுக்கு அப்பயே சொன்னாங்கல்ல, நீங்கள் என்ன பறிக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, வைங்க உள்ளப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காய் சோஜி குதுன்னு வந்து, காய் செஞ்சு எனக்கு ரொம்ப பாய்ச்சிக்குது, எதனா கூடுங்களேன் அப்படின்ட்டு இருப்பான். உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, இன்னத்துக்கு உனக்கு யாருன்னா சோறு கொடுப்பாங்களா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு காய் சொல்லிட்டு, கமுக்கமா தரேன் எத்தனை போய் மறைவானத்தில் வச்சு சாப்பிடுன்னு இருப்பான். காய் ஒரு வேலை சாப்பிடலாம் செத்தா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் மறைச்சி கொடுத்துருப்பான் சாப்பாட்டை. இந்த மாதிரி பார்த்துட்டு மறைச்சி கொடுத்துட்டாராமா. அப்போ யாரும் என் கூட ஃப்ரெண்டாக்க மாட்டீங்களா, எல்லாரும் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. காரை சொல்லிட்டு இருப்பான், ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ என்னதான் அதர் வில்லேஜ்காரங்களா இருந்தாலும் உன்னுடைய உயிரை கொடுத்து வந்து காப்பாத்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதிரியா இருந்தானே கூட்டாளியா இருந்தா எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி, அப்படின்னா நீங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களான்னு சொல்லிட்டு பூ கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க டீம் வச்சு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுவாருங்க. அப்பத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஊர் ரொம்ப இழுத்துக்கினே வரியா, அவர் காசிக்காக அவர்கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆவறியா மண்ணா வரியான்ட்டு வாடி அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிடுவானுங்க. காரா நினச்சிக்கிட்டு இருப்பான், இதே மாதிரி பேச்சு நான் வேற எங்கேயே கேட்டிருக்கேனே, இது அவன் இல்லை அப்படின்ட்டு இருப்பா. அவ்வளோதான், நான் ஜூனியர் எக்ஸாம் பற்றி தான் இப்போ யோசிக்கணும், இதெல்லாம் எனக்கு யோசிக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே ஃபைட் பண்ணுறதா மெயின். ஸ்க்ராலை சொல்லுவோம், அந்த ஸ்க்ராலை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்.
ஸ்க்ரால் டீமன் டெசர்ட்ல இருக்கு. அதை நீங்க போய் எடுத்துட்டு வரணும். ரவுண்டோடைய பேரு அல்டிமேட் சர்வைவல் பேட்டில் அப்படின்னு சொல்ல ஸ்க்ரோல் எவன் ஸ்க்ரோல்ல இருக்கும், பாதி வந்து எர்த் ஸ்க்ரோல்ல இருக்கும். அவன் அடிச்சு ஒருத்தங்க அதையே முடிச்சுட்டு இந்த செக் பாயிண்ட்டுக்கு வராங்களா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுக்கு வெறும் 72 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சோறு தண்ணியெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டுருப்பா. இதெல்லாம் ஓகேன்றவங்க அந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்தை போட்டு ஸ்க்ராலை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருங்கன்னு சொல்லிட்டுருப்பா. டே மாதிரி இடம் அந்த அளவுக்கு ஆபத்தான இடம், எல்லாரும் டிஃப்ரெண்டான லொகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. ஒரு வழியா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றது ஒரு எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்பீடா போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாய்.